நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு ஒரு சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக 2 மசோதாக்களை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த மசோதாக்கள் என்னென்னா, தனிநபருடைய உரிமைகளை பறிக்கும் விதத்திலும் தனிநபர் சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் போலவும் இருக்கின்றன. அந்த 2 மசோதாக்கள் என்ன என்பதை குறித்து இன்று பார்ப்போம். இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ். நண்பர்களே, முதல் மசோதா என்னென்னா, த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898. 125 ஆண்டுகள் பழமையான இந்த ஆக்டில் ஒரு திருத்தம் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, போஸ்ட் அல்லது பார்சல் ஒரு தனிநபருக்கு வரும் பொழுது நாட்டின் பாதுகாப்பு கருதி மேலதிகாரிகள் அதை திறந்து படிக்கலாம், திறந்து பார்சலில் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இது இந்த கன்சர்ன் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு ஒரு தனி மனித சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா, இதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா இப்போ ஆளும் கட்சியை அதிகமாக விமர்சிக்கக்கூடியவராகவோ அல்லது அந்த கட்சிக்கு வேண்டாத நபராகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு ஒரு பார்சல் வரக்கூடிய பார்சலில் ஒரு அதிகாரி வேறு ஏதாவது ஒரு பொருளை வைத்துவிட்டு அவரை தேச துரோக வழக்கிலோ வேறு ஏதாவது ஒரு வழக்கிலோ அவர் மீது குற்றம் சுமத்த முடியும். ஆகவே தனிநபர் சுதந்திரத்தின் மீதும் தனிநபர் உரிமையை பறிக்கும் வகையிலும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் இந்த திருத்தம் துணை போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தி மொழியில் மாற்றினாங்க. பாரத நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா, ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, ப. சிதம்பரம் அவங்களாம் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எழுதியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, அதாவது இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் சிஆர்பிசி, அதில் 187வது பிரிவில் 2, 3 அந்த விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவரை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது 24 மணி நேரம் விசாரிக்கணும், இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டுடைய உத்தரவு வாங்கி ஒரு 15 நாட்கள் உள்ள வைக்கலாம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவைப்பட்டால் அந்த நாட்களை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தம் இதுவும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம காவல்துறையினால் சித்திரவதை, டார்ச்சர்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டும் இருக்கிறோம். நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் குற்றம் செய்யாத ஒருவரை கூட அதிகப்படியான நாட்கள் காவலில் எடுத்து குற்றத்தை சம்மதிக்க வைக்க முடியும். ஆகவே இங்கும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு இந்த சட்டம் ஒரு வழிவகை செய்கிறது. இந்த 2 சட்டங்கள் தான் தனி மனித உரிமைகள், தனி மனித சுதந்திரம், அதிகார துஷ்பிரயோகம் இவற்றின் மீது தாக்குதல் தொடுக்கும் விதமாக இருக்கின்றது. இந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ஆளும் பாஜக அரசு மிகவும் தீவிரமாக இருக்கின்றது. ஆகவே இது சர்வாதிகார போக்கை நோக்கி நகர்வது போன்று இருக்கின்றது. மசோதாக்களை நிறைவேற்றும் விதத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது டெமோக்ரஸியிலேருந்து நாம் அத்தாரிட்டேரியனிசத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.